மாப்பிள என்ன மாமா பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறேன்னு கூட்டு வந்தீங்க, வீட்டை சுத்தி போலீஸா நிக்குது. விளங்காதனாகிறியாப்பா. இந்த பாருப்பா, பொண்ணு ஒருத்தர் பெரிய மனுஷனா இருந்தா அவனை தேடிட்டு போலீஸ் பாரு, இல்ல போலீஸ் தேடிட்டு வந்து வச்சுக்க அவன் ஆட்டோமேட்டிக்கா பெரிய மனுஷன் ஆயிருவேன். இப்ப இதுதான் நாட்டு நடப்பு. விவரம் கட்டவனாகிறியா? ஈஸ்வரமூர்த்தி, என்னடா ரைடு பண்ண வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? என்னப்பா பண்றது, நாங்க சும்மா இருந்தாலும் பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. என்னையா? ஆமா சார், உங்க லாரியில இங்க இருந்து ஸ்பிரிட் ஆந்திராவுக்கு போகுது, அங்க இருந்து கவர் சாராயமா வருதுன்னு வீக்லி மேக்ஸின்ல கிளிகளின் கிளிக்கிறானுல. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விஜிலன்ஸை விட வார பத்திரிகையில் இருக்கிற நிருபர்கள் பயங்கரமான சிடிஆர் இருப்பாங்க போல இருக்க. இதெல்லாம் வெறும் கண்துடைப்பு தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவனை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. யோ, இன்னைக்கு நேற்று தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் காலத்துல எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன முந்தைய அதிகாரிகள் மட்டும் தான் கை நீட்டிட்டு இருந்தானுங்க, இப்ப அரசியல்வாதிகள் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டானுங்களே. எல்லாருக்கும் கொடுத்தது போக கூட்டி கழிச்சு பார்த்தா கோணம் தாயா மிஞ்சுது. இதுக்கு பேசாம லைசன்ஸ் வாங்கி ஒரு நியாயமான தொழிலே பண்ணிட்டு போலாம் போல இருக்க. என்ன செய்யறது ஈஸ்வரமூர்த்தி, கவர்மெண்ட் மாறும்போது பாலிசியும் மாறத்தானே செய்யும். பாலிசி எங்கேயா மாறுது, பர்சன்டேஜ் தான் மாறுது. நான் அப்பயே சொல்ல, பணம் வாங்க தான் வந்திருக்கானுங்க. அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க. போயிட்டு குழுகுழு இருக்குதா ஏசியா? அட இடிக்காம போங்க. வாங்கப்பா. என்ன எல்லாம் ஒரே போலீஸ் கூட்டமா இருக்குதா? எங்க எல்லாம் காசு வாங்க வந்தாங்களாக்கு? ஆமாங்க அப்பச்சி. நினைச்சேன் மாச கடைசியான போது இவனுக்கு இம்சை தாங்க முடியாது இல்லையாப்பா. ஆமா, அட உட்காருங்க. இதுதான் ஈஸ்வரமூர்த்தி, பெரிய கோடீஸ்வரன். ஆனா இவங்க அப்பங்காலத்துல இருந்து எல்லாரும் எம்பாசி தான் கேட்பாங்க. இதுதான் பொண்ணோட அப்பன். ஹிந்தால மனசுல வச்சுட்டு நீ பொண்ணை நினைச்சிடாத. பொண்ணு அவங்க ஆத்தா மாதிரி செக்கச்சவேர்னு கிளி மாதிரி இருப்பா. என்னமோ அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துருக்கான்னு பாக்காதீங்க. பெரிய மிராஸ்தார். ஊர்லயே பாதி நிலம் இவருதான், மீதி நிலம் தான் மத்தவங்களது. நிலவுலாத்துல இருந்தாலே என்னை கேட்டா பயந்துக்குவானுங்க. நான் கிழிச்சு கூட தாண்ட மாட்டாங்கன்னு. உன் பெருமை ஏன் பேசிட்டு இருக்க? போட்டோ எடுத்து காட்டியா? மறந்து போச்சுப்பா. போட்டோ பார்த்தோன்னா அப்படியே கிறுகிறுத்து போக போறேன். அப்பச்சி, இந்த தரித்திரமா பொண்ணு. ஐயோ, பதறி கீழே மாத்தி கொடுத்துருந்தப்பா. இது யாரு? இது நம்ம ஆளு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் என் வீட்டுல தான் நடக்கணும். அது எப்படிங்க? கல்யாணம் பொண்ணு வீட்டுல நடக்கிறது தானே முறை. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம். கல்யாணம் எங்க நடந்தா என்னங்க? சம்பிரதாயம் எல்லாம் பாக்காதீங்க, சட்டம் சரின்னு சொல்லுங்க. வேளாங்காத ஆளா இருக்கீங்க. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து வெத்தலை மாத்திக்குவோம். நாங்க வரங்க. வாங்க. எங்க முதலாளி நேரத்துல ஒரு பொண்ணை கடத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறியா? பிரபாகரா, அந்த பொண்ணை மரியாதையை வெளியில அனுப்பு. அனுப்புல இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவோம். இவர் இருக்கும்போது நிமிந்து பார்க்க கூட பயந்தவங்க இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு வீட்டையே இடிச்சிடுவேங்கிறாங்க. என்ன செய்யறது? ஆம்பளைங்க இல்லாத வீடுங்கிறது சரியாத்தான் இருக்கு.
உன் உபசரிப்பில் எனக்கு வேணாம். உன் மேல இருக்க பிரியத்துல உனக்காக அவங்க கிட்ட நான் சண்டை போட்டு நீ நினைச்சேன்னா அதுவும் பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆபத்து வந்தாலும் இந்த பிரபாகர் அங்க போய் நிப்பான். இங்க பாருடி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. செத்து போன அப்பனை மட்டும் நான் புதைக்கல, என் மனசுல இருந்த உன் நினைப்பையும் சேர்த்து தான் புதைச்சிட்டேன். வீணா உன் மனசுல கற்பனையை வளர்த்துக்காம எனக்கு அது கழுத்து நீட்ட பாரு, புரிஞ்சுதா? ஏமா குழந்தை இப்படி வீர் வீர்னு அழுதுட்டு இருக்கு, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? குழந்தை எடுத்து பாலை கொடுமா. எதுக்குடா பொறுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பனை முழுங்கிட்ட, உங்க அப்பனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்ட. இன்னும் யார அனுப்புறதுக்காக அழுற? யார முழுகிற பசி அடங்கும்? அண்ணி, இந்த குழந்தை உங்க வயிற்றுல உண்டான அன்னைக்கு இந்த ஊரே கொண்டாடிச்சு. உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே ரெண்டாயிருச்சு. அதுக்கு இது என்ன பண்ணும் பாவம்? ஏன் அண்ணி இந்த குழந்தைய அரிச்சு கொட்டுறீங்க?